உலகெங்கிலும் பறந்து வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுட்டு, என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா, சனி வந்து வக்ர நிலைக்கு போறாரு. சனி வந்து ஏற்கனவே மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வக்ர நிலைக்கும் போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வக்ர காலம் அப்படின்றது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து வக்ர நிலையில பயணிக்க போறார். இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய சனி பகவான், நீதிமான், கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன விதமான பலன்கள குடுக்க போறாருன்ற பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி காலத்தில இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கண்டசனி நடந்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு, இத தவிர்த்து மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஆண்டு கிரகமா வந்து அதுவும் வலுத்த இயற்கை அசுப கிரகமா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வரும்போது, அவர் என்ன பலன குடுப்பாரு? அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். கும்பராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாங்க? என்ன பலன் குடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி யார்? கும்ப ராசிக்கு சனி யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீடான மீன ராசியில இருந்த நிலையில பயணிச்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து 7 சனியுடைய பாத சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில அவர் அங்க 2ஆம் வீடான இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில மீன ராசியில இருந்து உங்களுக்கு என்ன பலன் குடுப்பாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். 7 சனியுடைய இந்த முடியக்கூடிய இந்த கடைசி 2 1/2 ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்த 7 சனிய பார்த்து யாருனாலும் பயப்படலாம். இந்த கும்ப ராசிக்காரர்கள் பயப்படுறதுல துளியும் அர்த்தம் கிடையாது அப்படின்றத நான் ஆழமா சொல்ல விரும்புறேன். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். உங்க ராசிநாதன பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்றது வந்து, உங்க முகத்த கண்ணாடில பார்த்து நீங்க பயப்படுற மாரி. அதனால வந்து அந்த எண்ணத்த நீங்க தயவுசெய்து எடுத்துருங்க, அழிச்சிடுங்க. சனியால உங்களுக்கு தொந்தரவு வரப்போறதில்ல. எப்படி உங்க கைய வச்சு உங்க கண்ண நீங்க குத்திக்க மாட்டீங்களோ, அதுபோல தான் சனி வந்து உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதனால வந்து அ உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்க சில லைஃப்னா கண்டிப்பா நல்லது, கெட்டது எல்லாமே இருக்க தான் செய்யும். இந்த காலத்துலயும் கூட. அப்படின்னும்போது வந்து நடக்கிற கஷ்டத்துக்கெல்லாம், சங்கடங்கள்லாம் காரணம் வந்து எல்லாரையும் போல நீங்க வந்து உங்க ராசிநாதனான சனி மேலேயே பழிய தூக்கி போடுறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அது சரியான விஷயமும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே அசுப கிரகம் அப்படின்றது சனி அப்படின்றதுனால பெரும்பாலும் எல்லாருமே என்ன சொல்லிருவாங்க, எல்லாம் சனி தான் எனக்கு இந்த 7 சனி காலத்தில தான் அது பயங்கர பிரச்சனைய குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சனி மேல மட்டுமே வந்து நீங்க வந்து பழிய போட்டுருவோம். ஸோ அத செய்யாதீங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. சனியால நல்ல பலன் அடையக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசியா நம்ம கும்ப ராசியவே சொல்லலாம். ஏன்னா சனி பூரணத்துவ பலன் அடையக்கூடிய பூரணத்துவத்துக்கு அடையாளமாவே நம்ம சொல்லக்கூடிய ராசியே வந்து உங்களுடைய கும்ப ராசி தான். ஸோ அந்த நிலையில சனி 2ஆம் வீட்ல இருந்து அவர் வந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலைக்கு போம்போது இயல்புக்கு மாறா நமக்கு எதுவும் பிரச்சனைய குடுப்பாரா? அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். வக்ர நிலையில போம்போது என்ன செய்யும்? எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் வக்ரத்துக்கு போம்போது, தான் குடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்கள தனக்குன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகங்கள் உண்டு. சூரியன் வந்து தந்தை காரகன், ஆத்ம காரகன், சம்பாத்திய காரகன், சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் போராட்டக்காரகன், தைரியக்காரகன், வீரியக்காரகன்லாம் சொல்லுவோம். இந்த மாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுக்கிரன் சுகபோகக்காரகன், புதன் புத்திக்காரகன், குரு தனகாரகன், சனி கர்மகாரகன், ஆயுள் காரகன். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவ தன்மைகள் இருக்கு இல்லையா? இந்த காரகத்துவ தன்மைகள வலுப்படுத்தி குடுப்பாங்க. இன்னும் அதிகமா குடுக்க போறாங்கன்னு அர்த்தம். வக்ரத்தில போம்போதும் சரி, அதிசாரத்தில போம்போதும் அதேதான். ஸோ அந்த வகையில உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலருந்து அவர் வந்து உங்க ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையில ஜோதிட விதிப்படியே சொல்றேன் நானு. அதாவது பொருளாதார ரீதியா உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள குடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். நீங்க உங்களோட அது போக அது உங்களோட வாக்குஸ்தானமும் கூட. உங்க வாக்குஸ்தானத்தில அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு அதிபதியா வர்றதுனால, உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எப்பயுமே நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லணும், நல்ல ஆலோசனைகள் குடுக்கணும், அடுத்தவங்கள நம்ம பண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் உங்களுடைய வார்த்தைகளும், செயல்களுமே இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த 2ஆம் வீடா வரக்கூடியது குருவோடைய வீடு தானேயா! ஸோ குருவோட வீடா வரதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வார்த்தைகள்ல வந்து எப்பயுமே ஒரு எதிர்மறையான வார்த்தைகள பயன்படுத்தாம, கூடுமான வரைக்கும் சுபத்துவமான வார்த்தைகள பயன்படுத்தி, நல்ல வார்த்தைகள பயன்படுத்தி பேசக்கூடியவங்களா இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு,
உங்களுடைய பேச்சின் மூலியமா, உங்க செயலின் மூலியமா, உங்க சொல்லின் மூலியமா நல்ல ஆதாயங்கள மற்றவங்களுக்கு ஏற்படுத்துறத தாண்டி நீங்களும் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப சரியான பலன்கள குடுக்க போகுதுன்னா, ஆசிரியர் பணியில இருக்கவங்க, வழக்கறிஞர் துறையில நீதித்துறையில இருக்கவங்க, கவுன்சிலரா இருக்கக்கூடியவங்க, அதாவது மீன் அத மனநல ஆலோசகர்களா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வாக்குஸ்தானத்தில இருக்கக்கூடிய வக்ர நிலைக்கு போகக்கூடிய சனி பகவானோட இந்த குறிப்பிட்ட காலம் சிறந்த யோக பலன்கள குடுக்க போகுது. அப்ப மத்த துறையில சேர்ந்தவங்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா நீங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருந்தாலும், அடுத்தவங்களோட நலனுக்காக போராடக்கூடிய, பேசக்கூடிய நபர்களா இருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்கு எப்பயுமே நண்பர்கள் நீங்க காசு பணம் சம்பாதிச்சீங்களோ இல்லையோ, நல்ல நண்பர்கள உங்களுக்கான மனிதர்கள நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அதுவே வந்து இன்னும் மேம்பட்டு அதன் மூலியமாலாம் நீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுபோக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும், 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவானுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. இந்த குரு பகவான் எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல கடக ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. கடக ராசியிலிருந்து உங்களுடைய தன, குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய சனி பகவானுக்கு பார்வையும் குரு பகவான் குடுத்துட்டு இருக்காரு. இந்த சனி, குரு சேர்க்கையே ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. அதாவது திரிகோணத்துல இணைஞ்சிருக்காங்க. சனி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. குரு இருக்கிறது வந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இது வந்து ஒரு முக்கோணத்தில 2 புள்ளியில இந்த 2 கிரகங்களும் இணையிறது அர்த்தம். இப்படி இந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள மட்டுமே குடுக்கும் அப்படின்றத நீங்க நம்புங்க. அதுவும் குறிப்பா இந்த 138 நாட்கள் இந்த வக்ர காலம் வந்து உங்கள அடுத்தடுத்த வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நெனச்ச இலக்குகள் எல்லாம் அடையறதுக்கான ஒரு சரியான ஏணியாவும், அடித்தளம் அமைச்சு குடுக்குற ஒரு நிகழ்வாவும் அமையப்போகுது இந்த காலம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கங்க. மகிழ்ச்சியா இருங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுதுன்றத நான் உறுதியா சொல்றேன். மேலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே, மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய வக்ர காலத்தில நம்ம அவர எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நல்ல பலன குடுக்க போறாரு. நம்மளுடைய ராசி பலன், கோச்சார பலன் அப்படின்றது சந்திரன அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இல்லையா? ஸோ சந்திரன்றது மனோகாரகன். மனசுல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையா அமையும். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில சனிய பத்தின புரிதல உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ அந்த வகையில சனி உங்க ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து, என்னென்ன கிரக தொடர்புகளோட இருந்து உங்களுக்கான பலன குடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொலைநோக்கான பார்வைய இந்த காலகட்டத்தில, குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில, அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில நீங்க சரியா திட்டமிட்டீங்க. மனசுல இதத்தான் நம்ம அடைய போறோம். இதுதான் நம்ம இலக்கு. நம்ம விரும்பக்கூடிய விஷயம் இதுதான். அப்படின்ற விஷயங்கள நோக்கி உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு, அத நம்ம நிச்சயமா அடைய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய நீங்க எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட வெற்றிய அடைய போறீங்கன்றதுக்கான அடையாளமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமான முறையில வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானும், அவருக்கு திரிகோண நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால மக்களே தயாராகிக்கங்க. ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு. சரியா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது காலம் சரியா இருக்கு. காலம் நல்லா இருக்கு. யோகத்த குடுக்க தயாரா இருக்கு. நாம எடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்க தெரியாம, திட்டமிட தெரியாம, நம்ம எது நமக்கு சரியா வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறாம நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிறது நல்லாவே நடக்கும். அப்படின்னு நல்லதாவே நடக்கும்ன்றது கூட நல்ல விஷயம் தான். இன்னும் கிளியரா நீங்க வந்து இதுதான் நமக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறது இதுதான். இது எனக்கு கிடைச்சா நல்லாருக்கும். அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? எண்ணங்களால உங்க விருப்பங்கள வந்து நீங்க வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே, அதாவது எண்ணத்துல நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெளிவா மனசுல உணர்ந்துட்டீங்கனாலே அப்படின்னு வந்து நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றத நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய செயல்கள தடையின்றி செய்யறதுக்கு உதவியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் சனியுடைய அருளால் சனி வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தையும் சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில, சனி பகவானே உங்கள மேலும் மேலும் பல பல உயரங்களுக்கு கொண்டு வருவாரு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த காலத்த பயன்படுத்தி சரியான முறையில இப்போ இருந்தே திட்டமிட்டு உங்க எதிர்காலத்த வளப்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். மேலும் இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு வந்து தெரியல. நான் என்ன நோக்கி எத நோக்கி பயணிக்கணும்னு தெரியல. நான் போற பாதை சரிதானான்னு தெரியல. இந்த பாதையில போனா நான் வெற்றி அடைவேனா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு. சனி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. குருவோடைய அனுகூல தொடர்போட இருக்கிறதுனால நல்ல பலன்களை செய்வார்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் என்ன பாதையில போறதுன்னே தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க.
உங்க சுயஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய வெற்றிய தீர்மானிக்கிறதுல சுயஜாதகத்த பங்கும் அவசியம். இப்ப நம்ம பார்த்தது ராசி அடிப்படையில. அதாவது கோச்சார பலன்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தான், அங்க உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கு? உங்களுடைய இப்ப நடப்பு தசா புத்தி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா? இல்ல பகைத்தன்மையில உள்ளவங்களா? இப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தான் வந்து, உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்கள குடுக்க முடியும். நீங்க போற பாதை சரி, நீங்க இந்த பாதையில போங்க. இந்த பாதை உங்களுக்கு சரியா வராது. இந்த எண்ணங்கள மாத்திக்கங்க. இந்த எண்ணங்கள எடுத்துக்கங்க நல்லது. இப்படின்ற உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நிச்சயமா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.